ஊழலையுள்ள நாடிதல்லவே என்று தமிழ்நாட்டிலே வீதிகளில் இறங்கி போராடி தன்னுடைய உயிரையும் தந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த மொழிப்போர் மறவர்களுக்கு வீர வணக்கம். திராவிட இயக்க தீரர்களே, நீங்க உருவாக்கி கொடுத்த நிலத்துல தான் நாங்க வாழறோம். மொழிப்போர் வீரர்களே, உங்க மூச்சு காற்று தான் இப்போவும் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்தாயின் தியாக பிள்ளைகளை, தலைப்பிள்ளைகளை உங்களை வணங்குகிறேன். எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர், ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் அன்பரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, மற்றும் இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் உள்ளிட்ட கழக அமைப்புகளின் நிர்வாகிகளே, கிளைக்கழக வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே, கழக முன்னோடிகளே, அனைத்து அணிகளின் நிர்வாகிகளே, ஈட்டி முனைகளாக இருக்கக்கூடிய நாட்டின் திருப்பு முனைகளாக இருக்கக்கூடிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் தம்பிமார்களே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆண்டுதோறும் இந்த ஜனவரி 25ஆம் நாளை மொழிப்போர் தியாகிகளை நினைவு வகையிலே வீர வணக்க நாளாக நாம் கடைபிடிச்சுட்டு வரோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் இதே போல நடந்து கொண்டிருக்கிறது. நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன். சாதாரண காஞ்சிக்கா வந்திருக்கிறேன்? பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆளாக்கிய அன்பின் தெய்வம் அண்ணாவின் காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். அஞ்சு வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து தாழ்ந்த தமிழகமே என்று கேட்டு இனவுணர்வை ஏற்படுத்தின அண்ணன் பிறந்த மண்ணுக்கு, இந்த காஞ்சி மண்ணுக்கு வந்திருக்கிறேன். வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு.
அதுல அண்ணாவை பார்த்தா எனக்கு சில நேரம் பொறாமையா இருக்கும். ஏன் தெரியுமா? பெரியாரை போல குருவும் கலைஞரை போன்ற ஒரு சிஷியனும் கிடைச்ச ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா தான். எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஆனா நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச தலைமகன் பேரறிஞர் அண்ணா தான். அப்படிப்பட்ட அண்ணாவின் ஊர்ல அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறது எனக்கு கிடைச்ச பெருமை. மிக மிக உணர்ச்சி மயமான மனநிலையில இங்க உங்க முன்னால நான் நின்றுகிட்டு இருக்கேன். என்னோட அரசியல் பயணத்துக்கு எத்தனையோ உந்து சக்திகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் சிகரம் வச்சது போல இருந்த உந்து சக்தி எதுன்னு கேட்டா அது இந்த காஞ்சி நகரம் தான். என்னுடைய 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பை ஏற்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த வகையில் 1971ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா துயில் கொண்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் மலர் வளையம் வச்சு வணங்கி அங்கிருந்து அண்ணா ஜோதியை கையில ஏந்தி தொடர் ஓட்டமா புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருந்த திமுக மாநாட்டு மேடையில தலைவர் கலைஞருடைய கரத்தில் கொண்டு வந்து நான் அண்ணா ஜோதியை ஒப்படைச்சேன். அப்போ நம்முடைய தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் அன்றைய பொதுச் செயலாளர் நாவலர் கழக பொருளாளர் எம்ஜிஆர் அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. கையில அண்ணா சுடரேந்தி என்று தொடங்கின ஓட்டம் தான் இப்ப வர ஓயல. அதே காஞ்சிக்குத்தான் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறேன். மொழிப்போர் தியாகிகள் நினைச்சால அவங்க பேரை சொன்னால உணர்ச்சி பொங்குது, உடல் நடுங்குது. 1938ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு முடிந்து மறுநாள் மொழிப்போர் களத்தினுடைய முதல் வீராங்கனையா பெண்களை அணை திரட்டி போராடினார் வீர தமிழன்னை தருமாம்பாள். 25/1/1964 தீக்குளித்து இறந்து மொழிக்காக உயிரை கொடுத்த இளைஞன் கீழப்பழுவு சின்னச்சாமி கழகத்துடைய தொண்டன். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25 சென்னை கோணம்பாக்கத்திலே சிவலிங்கம் என்ற 21 வயது இளைஞரும் தீக்குளிச்சார்.